துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே என் கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே என்னை ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் இடைப்படுவீராகப்பா. எங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவர் நீர், எங்கள் கவலைகளை போக்க வல்லவர் நீர். ஆண்டவரே, உம் சமூகத்தில் உண்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உண்மை மாத்திரமே இந்த காலை வேளையில் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னம், உமது ஆளுகை, உமது அபிஷேகம், ஆண்டவரே உமது வரன்கள் எங்களை நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தால் நாளின் கிருபைகளான நீரங்களை நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இருள் அடைந்து போயிருக்கலாம், நம்மை சுற்றி இருளான சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்மை சுற்றி இருளான மனிதர்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து, பல போராட்டங்களை சந்தித்து, பல நெருக்கங்களை சந்தித்து, பல பாடுகளை சந்தித்து வருகிற போது நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததை போல இருக்கலாம், இருள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் கலங்காதபடிக்கு, திகைத்து போகாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு என் நித்திய வெளிச்சமான கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்ற அந்த திட நம்பிக்கையோடு நாம் எழும்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம் மீது பிரகாசிக்கிறவராய் தமது நித்திய வெளிச்சத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. நாம் எழும்பும் போதுதான் பிரகாசிக்க முடியும். நாம் எழும்பும் போதுதான் கர்த்தருடைய மகிமை நம் மேல் காணப்படும். நாம் எழும்பும் போதுதான் நித்திய வெளிச்சமான கர்த்தரின் வெளிச்சம் நம் மேல் பிரகாசிக்கப்படும், நம் மேல் காணப்படும். நாம் இந்த உலக கவலைகள் மீது சிந்தனைகளை செலுத்தாதபடிக்கு, நடந்து முடிந்த கசப்பான அனுபவங்கள் மீது, நடந்து முடிந்த இழப்புகள் மீது, நடந்து முடிந்த தோல்விகள் மீது நாம் சிந்தனைகளை சிதறடிக்காதபடி செலுத்தாதபடிக்கு நாம் எழும்பும் போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறபடி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருக்கிறார். அவர் மகிமை உன்மேல் காணப்படும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான சூழ்நிலையிலும் கர்த்தர் தகர்த்து இழந்து போன மகிமைகளை கர்த்தர் திரும்ப நம் வாழ்க்கையில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த நாளிலே இருள் சூழ்ந்தது போல இருக்கிறதா? கலங்காதிருங்கள். இருள் சூழ்ந்த வாழ்க்கை போல இருக்கிறதா? உள்ளத்தில் இருள் இருக்கிறதா? நான் இனி எப்படி செல்வேன், என் வெளிச்சம் எங்கே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், தவித்துக் கொண்டிருக்கலாம். நித்திய வெளிச்சமான கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் அகற்றி உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இருள் அடைந்து போயிருக்கலாம், இருளான சூழ்நிலைகள் இருக்கலாம், எங்களை சுற்றி இருளான மனிதர்கள் இருக்கலாம். இந்த இருள் சூழ்ந்த நிலைமையில நாங்கள் கலக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு நாங்கள் இருக்கலாம் அப்பா. ஆனால் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நித்திய வெளிச்சமானவர். நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமது வெளிச்சம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும், உமது மகிமை எங்கள் மேல் காணப்படட்டும்.
வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான சூழ்நிலையிலும் நீர் தகர்ப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளை நேர்த்தியை நடத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் அகற்றுவார். கர்த்தர் உங்களை கைவிடாமல் இந்த நாளிலும் நடத்துவாராக. ஆமென்.